நாங்க தான் மாடு பக்கத்துல வந்து பாடு முட்டி போட்டு ஆடு. இந்த மாதிரி வீடியோ நீங்களும் ஈஸியா கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்றேன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதலாவது ChatGPT ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண பிறகு நாங்க தான் மாடு சாங்கோட லிரிக்ஸை இங்க டைப் பண்ணுங்க. இப்ப அடுத்த லைன்ல இது மாதிரி அனிமேஷன் வேற சாங் தாங்க என்று டைப் பண்றேன். இப்ப ஓகே கொடுக்கேன். இப்ப அதே மாதிரி வேற அனிமேஷன் சாங் லிஸ்ட் தந்திருக்கு. இந்த சாங்ல எந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாங் மேல லாங் பிரஸ் பண்ணி சாங்கை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்க. இப்ப திரும்ப அதே சட்ல அந்த காப்பி பண்ண சாங்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்த லைன்ல இந்த அனிமேஷன் சாங் வீடியோ ப்ராம்ப்ட் டைப் பண்ணி தாங்க என்று டைப் பண்றேன். டைப் பண்ண பிறகு இப்ப ஓகே கொடுக்கேன். இப்ப இந்த அனிமேஷன் சாங்குக்கு வீடியோ ப்ராம்ப்ட் தந்திருக்கு. இந்த வீடியோ ப்ராம்ப்ட காப்பி பண்ணுங்க. இப்ப அடுத்தது குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. சர்ச் பார்ல போய் கூகுள் ஃப்ளோ AI என்று சர்ச் பண்ணுங்க. இப்ப ஃபெஸ்டா வாரத்தை கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த கிரியேட் வித் கூகுள் ஃப்ளோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண கேட்கும். அதை செலக்ட் பண்ணி லாகின் பண்ணுங்க. இப்ப அடுத்தது இந்த நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப இதுல செலக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணுங்க. செட் பண்ண பிறகு இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல லாங் பிரஸ் பண்ணி நீங்க காப்பி பண்ண ப்ராம்ப்ட இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இப்ப இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப வீடியோ கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டு. இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோ மாதிரி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு 6 தொடக்கம் 7 வீடியோஸ் தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். உங்கள்ட்ட வேற ஜிமெயில் இருந்தா அதை லாகின் பண்ணி இன்னும் வீடியோஸ் ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம். இப்ப வீடியோ கிரியேட் ஆகிட்டு. இப்ப இந்த வீடியோ மேல கிளிக் பண்றேன். நாங்க தான் ஆடு பச்சை புள்ள தேடு துள்ளி துள்ளி ஆடு சுத்தி பாரு காடு சிங்கம் வந்தா ஓடு. இப்ப இந்த அனிமேஷன் சாங்கை உங்க கேலரியிலே டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். இப்ப இதை டவுன்லோட் பண்றதுக்கு மேலே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா வீடியோ டவுன்லோட் ஆகி உங்க கேலரிக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல உங்க நேமை வச்சு எப்படி இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்றேன் என்று சொல்றேன். அதனால இந்த வீடியோ லைக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுங்க.